இந்த வீடியோவில் நாங்கள் வந்து 2024 எம்சிக்யூ வந்து 14வது எம்சிக்யூவை பார்ப்போம். 14வது எம்சிக்யூ. சரி, இந்த எம்சிக்யூவில் என்ன நேரடியான ஒரு கேள்வி தான் இது. இதே சேதன கெமிஸ்ட்ரி, சேதன ரசாயனத்தில் உள்ள கேள்வி தான். ரைட். அப்போ இந்த இதில் என்னென்னு சொல்லியிருக்கோன்னு சொன்னால், பென்சல்டிகைட். இது வந்து ஒரு பென்சல்டிகைட். இது பென்சல்டிகைட். பென்சல்டிகைட். இந்த பென்சல்டிகைட்டுக்கு நாங்கள் புரோமின் சேர்த்து அன்ஹைட்ரஸ் FeBr3 சேர்க்கிறோம். இதுக்கு என்ன சேர்க்கிறோம்னு சொன்னால், புரோமின்ல அன்ஹைட்ரஸ் FeBr3 சேர்க்கிறோம். சேர்த்தா எங்களுக்கு நேரடி தெரியும் விட எங்களுக்கு என்ன வரும்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு வந்து அதாவது இதில் ஒரு மெட்டால வந்து ஒரு புரோமின் சேரும். இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த மெட்டா பொசிஷனுக்கு வரும். ஏன்னு சொன்னால், இந்த அல்டிஹைட் கூட்டம், அதாவது பென்சீனோட இருக்கிற அல்டிஹைட் கூட்டம் வந்து ஒரு மெட்டா டிரெக்டிங்னு சொல்லுவோம். அதாவது மெட்டா வழிகாட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா இதுல இது ரெண்டையும் ஓதோண்டுவாங்க. இது ஓதோ, இது மெட்டா பொசிஷன், இது பரா பொசிஷன். சரி, இது எப்படி மெட்டா பொசிஷன்ல ஒர்க் பண்ணுது? அது பென்சல்டிகைட் வந்து எப்படி மெட்டா பொசிஷன்ல இருக்குது என்று பார்த்தோம்னு சொன்னா, இதனுடைய ரெசினன்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். அதாவது பென்சல்டிகைட்டுடைய ரெசினன்ஸ் ஸ்ட்ரக்சர். பார்க்கணும். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்று சொல்றது வந்து பரிவு கட்டமைப்பு. இந்த பரிவு கட்டமைப்பு எப்படி அது இருக்கும் என்று சொல்லி சொன்னா, இப்படி ஒரு பென்சல்டிகைட் இருந்துன்னு சொன்னா, இதுல எங்களுக்கு CW ஒரு கூட்டம், H கூட்டம் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற மின்னேத்தன்மை வித்தியாசத்துல இங்க இருக்கிற பை பாண்ட் இலத்திரன் வந்து ஓவ நோக்கி கவரப்படும். ஓ நோய் கவர்றதால இந்த இதுல இருக்கிற கார்பன் வந்து டென்சிட்டி குறையும், அடர்த்தி குறையும் இலத்திரன். அதுக்காக இந்த பை இங்க கவரப்படும். அப்ப இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு பரிவு நிலை ஒன்று உருவாகும். இப்படி இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று எங்களுக்கு இதுல உருவாகும். O மைனஸ் இது H இருக்கும். இப்படி ஒரு பரிவு நிலை ஒன்று உருவாகும். அதன் பின்னர் பாத்தீங்கன்னா, இதுல இருந்து கொண்டு இன்னொரு பரிவு நிலைக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல இருந்து கொண்டு இன்னொரு பரிவு நிலைக்கு மாறும். அப்படி மாறும்னு சொன்னா, இப்படி ஒரு நிலைக்கு மாற வாய்ப்பு இருக்குது. இதுல ஒரு பிளஸ் வரும். இது C, இதுல O மைனஸ், இது H ஆக மாறும். ஆகவே இதுல ஒரு பரிவு நிலைக்கு மாறும். இன்னொரு பரிவு ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னு சொன்னா, இங்க இருக்கிற இது நகர்ந்த மாதிரி இது நகரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்ப இப்படி ஒன்று நகரமாக இருந்தா, அப்ப இதுல ஒன்று வரும்போது இந்த பிளஸ் வந்து இங்க வரும். CO மைனஸ் H என்று வரும். பிறகு இறுதியான பரிவு நிலையை எடுத்து, இறுதியான பரிவு நிலை என்று சொல்றது எப்படின்னு சொன்னா, இவருக்கு கொடுத்துட்டு இவருக்கு கொடுத்துட்டு இவருக்கு வந்த பிறகு பரிவு நிலை பூர்த்தி அடைந்து பென்சல்டிகைட் இருக்கும். பென்சல்டிகைட் என்ற கட்டமைப்பையே வந்துடும். சரி, இப்ப இது இப்படி ஒரு நிலைக்கு வந்துடும். சரி, இப்ப இந்த பென்சல்டிகைட்டுடைய பரிவு கட்டமைப்பை வந்து நாங்க பார்த்தோம்.
ஆனா இந்த பரிவு கட்டமைப்புக்கு என்னென்று இது செய்யணும்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு பரிவு கட்டமைப்புக்கு முன்னுக்கும் இதுல ஒரு செயற்பாடு ஒன்று நடக்குது. எப்படின்னு சொன்னா, இங்க Br2 அன்ஹைட்ரஸோட சேர்ந்து ஒரு இதை உருவாக்கும். எப்படி என்று சொன்னா பார்ப்போம். இங்க பார்ப்போம். Br இருக்குது. இந்த Br பிணைப்பு அடிப்படையில இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, இதுக்கு பக்கத்துல Fe வரும்போது FeBr3ல Fe வரும்போது இதுக்கு இந்த இது Feஆல Br நோக்கி ஒரு கவர்ச்சி ஒன்று உருவாகும். இது டெல்டா, இது டெல்டா பிளஸ்ஸா உருவாகும் போது இவர் எலக்ட்ரான் இப்படி வரும், இந்த எலக்ட்ரான் தூக்கி இப்படி சேர்ந்து போயிடும். இதால எங்களுக்கு கிடைக்கிற ஒரு இது வந்து Br பிளஸ் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த Br பிளஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த Br பிளஸ்ல இந்த Br பிளஸ் என்ன செய்யும்னு சொன்னா, ஒரு பரிவு கட்டமைப்புக்கு உடைய ஒரு ஒன்றோட இணையை பார்க்கும். அப்ப பரிவு கட்டமைப்பு உள்ளதோட இணையை பார்க்கும்போது இங்க இந்த எலக்ட்ரான் இங்க போன எலக்ட்ரான் இதுல இருந்து இந்த எலக்ட்ரான் இப்படி ஒருக்கா மாற்றுப்பட முடியாது. அதாவது இப்படி இந்த தனிப்பரிவு கட்டமைப்போடையே இதர கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு இந்த எலக்ட்ரான் இங்க மாறுமாக இருந்தால் இது என்னவா இருக்கும்? நேரடியாக இப்படி ஒரு அமைப்பு உருவாக்கும். என்ன அமைப்பு உருவாக்கும்? இதுல இது பிளஸ் ஆகவே இருக்கும். அதுக்கு பிறகு இதுல இந்த எலக்ட்ரான் வந்தபடியால இது Br இருக்குது. இதுல ஏற்கனவே ஒரு H ஒன்று இருக்குது. ஆகவே இதுல இருந்து இது இப்படி உருவாகும். இது 2 பாண்ட், இதுல ஒரு C-, இது H. பிறகு என்ன செய்யும்? இதுக்குள்ள இது பரிவு நிலையை மாற்றி எடுக்கணும். இது இப்படியே கொடுத்துட்டு சரிதானே, இது இப்படியே கொடுத்துட்டு இவர் இப்படியே இங்க கொடுப்பார். சரியா? அதுக்கு பிறகு என்ன செய்யும்? இதுக்கு இது இப்படியே இங்க கொடுத்துரும். சரியா? கொடுத்தா என்ன நடக்கும்? இது அவ்வளவும் சேர்ந்து நேரடியாக எங்களுக்கு இப்படி ஒரு மூலக்கூட்டு வடிவத்தை உருவாக்கி விட்டுரும். இதுல H ஆயிரும், இதுல Br ஆயிரும். இதுல இது வந்து இங்க வருது, இதுல பிணைப்பிட இதுல இங்க வருது, இதுல பிணைப்புக்கு இது இங்க வருது. ஆகவே இது இப்படி ஒரு அமைப்பு உருவாக்கும். இப்ப கேட்ட கேள்வி இது இல்லை. கேட்ட கேள்வி வந்து இந்த இருக்கிற அமைப்பு. அப்ப இந்த இருக்கிற அமைப்புன்னு சொல்லும்போது இங்க பிளஸ் இருக்குது, இங்க கட்டமைப்புல H இருக்குது, இதுல இது இருக்குது, அமைப்பா மாறும். இதோட சேர்ந்து இன்னொரு பரிவு நிலையை உருவாக்குறது இன்னொரு கட்டமைப்பையும் உருவாக்கும். அந்த கட்டமைப்பு என்ன? இதை உடைச்சி எச்சை அனுப்பாமலே இன்னொரு அமைப்பு உருவாக்கலாம். இதை வச்சுக்கொண்டு எச்சை உடைச்சி அனுப்பாமலே இதை இப்படி உருவாக்கும். எப்படி உருவாக்கலாம்? அதாவது சி இருக்குது, இதுல டபுள் பாண்ட் வந்துடும், H வந்துட்டு இங்கேருந்து இதை மாற்றின உடனே இதுல இருந்து என்ன செய்யும்? நேரடியாக எங்களுக்கு இந்த பிணைப்பு அப்படியே இருக்கும். இதுல ஒரு H இருக்கும், இதுல ஒரு Br இருக்கும். இது இருக்கத்தக்கதாகவே இது இது பிளஸும் இது மைனஸும் இது இப்போ என்னுடைய பிணைப்பு இங்க வந்தபடியால எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்? ரைட், இந்த பிணைப்பு இதோட சேர்ந்து இதுல ஒரு பிணைப்பை உருவாக்கி விடும். சரிதானே? இப்படி ஒரு பிணைப்பை இது உருவாக்கி விடும். இப்படி ஒரு பிணைப்பை இது உருவாக்குறதால என்ன நடக்க போகுது இதுக்கு? அப்ப இதுக்கு வந்து பெரும்பாரியாக இங்க ஒரு பிளஸ் இதை உருவாக்கும், இங்க ஒரு பிளஸ் இது உருவாக்கும். இதே மாதிரி எங்களுக்கு நாங்க இதுலயும் இதே மாதிரியான ஒரு பரிவு கட்டமைப்புல எடுக்க வெளிக்கிடும் போது இதன் நேரடியான இணைப்பு, அதாவது இந்த Br வந்து நேரடியா இதே மாதிரி இணைந்து நாங்க பார்த்தோம்னா இங்க இருக்கிற இந்த இருக்குதானே, இந்த Br பிளஸுக்கு இதே இலத்திரனை இங்க கொடுக்குற மாதிரி இதை எடுத்தோம்னு சொன்னா இதுக்கு வர பரிவு கட்டமைப்பு எப்படி வரும்னு பார்த்தோம்னா இதன் பரிவு கட்டமைப்பு இந்த அடிப்படையில வரும். பரிவு கட்டமைப்பு தான் நான் முழுமைப்படுத்துறேன். இடையில இதை எடுக்க இல்லை. இப்போ இப்படி ஒரு பரிவு கட்டமைப்பு இங்கே முழுமை பெறும். சரிதானே? இதுல Br, இதுல H என்று வரும். இதே மாதிரி இந்த பரிவு நிலையில வந்து இந்த இலத்திரனை வந்து இங்க கொடுக்காம நேரடியாக இதுக்கு Brல இணையமாக இருந்தா, Br பிளஸ் இருக்கு இங்க பாருங்க, இதை எடுத்து இதுக்கு கொடுக்குமாக இருந்தா இதுக்குரிய பரிவு கட்டமைப்பு இறுதி நிலை வந்து இப்படி ஒரு நிலைக்கு வரும். இப்படி ஒரு நிலைக்கு எங்களுக்கு பரிவு கட்டமைப்பு இறுதி நிலையை அடையும். இதுல ஒரு Br, இதுல ஒரு H வரும், இங்க பிளஸ் வரும்.
அப்ப இந்த கேள்வியில பரிகட்டமைப்பு இப்படித்தான் வரும். சரிதானே? நீங்க பார்த்துக்கொள்ளலாம் முன்னுக்கு. அப்ப 3 பரிவு கட்டமைப்பு நிலைகள் இருக்கு. ஒன்று அதாவது ரெசனன்ஸ் வந்து 1 2 3. அப்ப இது 3ம் உள்ள மாதிரி விடைய பார்த்தோம்னு சொன்னா, இது 3ம் உள்ள மாதிரி விடைய எடுக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி இதை திருப்பி வச்சுக்கொள்றோம். 3ம் விடை எடுக்கக்கூடிய மாதிரி நாங்கள் விடையில பார்த்தோம்னு சொன்னா, அப்ப இதுல விடையில இருக்கிறது அமைப்புல 3ம் உள்ள மாதிரி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா இந்த அமைப்பு தான் இருக்கு. அதாவது மூன்றாவது அமைப்பு தான் இருக்கு. இந்த 3வது அமைப்பு எங்க விடையா இருக்குன்னு சொன்னா, எங்க விடையா இருக்குன்னு சொன்னா, இந்த கடைசி எழுதப்பட்டிருக்கு எடுக்கிறேன். எங்க விடையா இருக்குன்னு சொன்னா விடை வந்து முதலாவது விடையா இருக்கு. இந்த அமைப்பு தான் இருக்குது. இதுல விடை வந்தப்ப எங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கிற இடம் வந்து விடை வந்து முதலாவதுல இருக்கு. இங்க இருக்குது முதலாவதுல இந்த விடை இருக்குது. 14க்கு முதலாவது விடை. இந்த அமைப்பு தான் எங்களோட விடையில காணப்படுது.